பொருட்களையும் வீணாக்க மாட்டீங்க, அதற்கு பின்னால் நீங்கள் செலுத்த வேண்டிய உங்களுடைய பொறுப்பையும் நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. ஒரு பெரியவருடைய டிஃபன் பாக்ஸு கீழே விழுந்து சாப்பாடெல்லாம் கொட்டி போச்சு. பதறி போயிட்டார். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலையோட கண்ணீரோடு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், ஐயா பெரியவரை கவலைப்படாதீங்க, விழுந்துருச்சு விட்டுருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன்னு கூப்பிடுறாரு. தம்பி, நான் சாப்பாடு ஒட்டி போச்சேன்னு கவலைப்படலை, சுகமில்லாத என் மனைவி காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு எனக்காக வேண்டிய அக்கறையோட ஆசையோடு ரெடி பண்ணி கொடுத்தால அந்த சாப்பாடு, அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக போச்சே, அதுதான் என்னுடைய கவலை அப்படின்னாரு. நம்ம எவ்வளவு பொருட்களை வீணாக்குறோம். உண்மையில் இதுவெல்லாம் வெறுமனே பொருளை மட்டுமே நாம் உதாசீனப்படுத்துகிறோம், வீணடிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? அந்த பொருளை தயாரித்தவங்களுடைய மரியாதையும் சேர்த்து தான் நம்ம வீணடிக்கிறோம். குர்ஆன் சொல்கிறத கவனிங்க. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள். இது அல்லாஹ் வெறுமனே பொருளின் முக்கியத்துவத்தை, பொருளை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் சொன்னான்னு நினைக்கிறீங்களா? அந்த சாப்பாடு நம்முடைய தட்டில் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருடைய மனங்களையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது தானே. அவங்களுக்கு நன்றியுடையவர்களாக நம்ம நடக்கணும் தானே. இதை மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்து உங்களுடைய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிங்க.